ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா, ஃபகத் ஃபாசில் ப்ரொடியூஸ் பண்ணி ஜித்து மாதவன் டைரக்ட் பண்ண ஆவேஷம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பசங்க பெங்களூருக்கு படிக்க வராங்க. அவங்கள வந்து சீனியர் ரேகிங் பண்ணி நைட்டு ஃபுல்லாக வச்சு அடிக்கிறாங்க. அதுக்கு அவங்க பழி வாங்கணும்னு சொல்லி ஒரு லோக்கல் ரவுடி சீரிஸ் போகிறாங்க. அப்போ ஃபகத் ஃபாசிலை மீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றது தான் இந்த ஆவேஷமோட ஃபுல் ஸ்டோரி. இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, அஜ்ஜு, பிபி, சாந்தன் அப்படின்னு சொல்கிற ஒரு 3 பசங்க ஃபஸ்ட் இயர் காலேஜ் சேர்றாங்க. அஜ்ஜுன்றவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசாக வந்திருக்கவங்க எல்லோரும் ஒன்றா இருந்தோம்னா அந்த சீனியர்ஸ் நம்மளை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கேங்கில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அவங்க ஹாஸ்டலில் 22 பேர் இருக்கிறாங்க. இவங்க 22 பேருமே ஒன்றாவே காலேஜ் போயிட்டு ஒன்றாவே வருவாங்க. அப்போ சீனியர்ஸ் பார்ப்பாங்க, என்னடா இவனுங்க கேங்காக சுற்றிட்டு இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. சீனியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாந்தன்றவர் அவர் வந்து கூப்பிடுவாங்க. அவர் வந்து ஏதோ திட்டிட்டு வந்துடுவார். வந்துட்டு அஜ்ஜுக்கிட்டையும் பிபிக்கிட்டையும் சொல்லுவார், இந்த மாதிரி சீனியர் கூப்பிட்டாங்க, நான் அவரை திட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அஜ்ஜுவும் பிபியும் சொல்லுவார், உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, நம்ம எல்லாம் ஸ்மூத்தாக தானே போயிட்டுருக்கோம், அவங்ககிட்ட ஏன் பிரச்சனை பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சீனியர் கேங்கிலேருந்து 2 பேர் வந்து அவனை கூப்பிடுவாங்க, சாந்தனை வா வந்து பைக்கில் ஏறு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ நான் சீனியர் கூப்பிட்றேன், நீ வரமாட்டியா அப்படின்னு சொன்னோன்னே பிபின்றவர் வந்து என்ன பண்ணுவார், சீனியரை பார்த்து சிரிச்சிருவார். அதில் இருக்கிற ஒரு ஆள் தான் பார்த்தீங்கன்னா அந்த கேங்கோட மெயின் லீடரு, அவர் பேர் தான் குட்டி. அப்போ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஜ்ஜு, பிபி, சாந்தன் அவங்க 3 பேரும் அந்த பிஜியில் இருக்கிற பசங்கள்ட்டலாம் சொல்லுவாங்க, இன்றைக்கி நைட்டு சீனியர் நம்மளை அடிக்க வருவாங்க, இந்த நைட்டை நம்ம மட்டும் தாண்டிட்டோம்னா நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள அடிக்கிறதுக்காக டூல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி ரெடியாக வச்சுருப்பாங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா சீனியர்ஸ் ஒரு காரில் அப்புறம் ஒரு 50-60 பைக்கில் வந்து ஒன்றா நின்று அந்த பிஜி முன்னாடி நின்றுவாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த குட்டின்றவர் வந்து நீங்கள் 3 பேரும் வண்டியில் ஏறுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பேண்ட்டு ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஆம்னி வண்டியில் ஏற்றிட்டு அவங்க இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் இந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 6-7 பேர் பார்த்தீங்கன்னா கேம் விளாண்டுட்டு சாப்பிட்டுட்டு சரக்கு அடிச்சுட்டு ஜாலியாக இருப்பாங்க. அவங்களுக்கு எப்பப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் வந்து இவனுங்களை அடிச்சுட்டு ரொம்ப இது பண்ணிகிட்ருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இவங்களை ரொம்ப அடித்து அசிங்கப்படுத்திடுவாங்க. அப்புறமேட்டு அந்த கேங்கில் மெயின் ஆளுன்னு சொல்கிற குட்டின்றவர் என்ன பண்ணுவார், இந்த ஸ்டிக்கை வச்சு அவங்கள பயங்கரமாக அடிச்சிருவார். அடித்ததுக்கப்புறம் சொல்லுவார், இனிமேல் நீங்கள் வந்து எதுவும் இல்லைன்னு கவலைப்படாதீங்க, இனிமேல் அண்ணன் குட்டி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்டே சொல்லுவார். அப்படி சொல்லிவிட்டு அவங்களுக்கு சாப்பாடு சரக்கு தம் எல்லாம் போட்டுட்டு அனுப்பி விட்ருவார். அடுத்த நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிபின்றவங்க அவங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அம்மா கேட்பாங்க, ஏன் கண்ணா ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே இவர் சொல்வார், ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ அந்த அர்ஜுன்றவர் வந்து பிபிகிட்ட சொல்லுவார், இப்படியே அழுந்துட்டு இருந்தால் என்ன பண்ணுறது, நம்ம அவங்கள பழி வாங்க வேணாமா அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு சாந்தன் சொல்லுவார், பழி வாங்கலாம் முடியாது, இப்போ தான் அடி வாங்கிட்டு வந்திருக்கோம், இனிமேல்லாம் பழி வாங்கலாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே அர்ஜு சொல்லுவார், இல்லை நான் இங்கே ஒரு லோக்கல் சப்போர்ட்டு ரெடி பண்ணி அவங்கள திருப்பி அடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். டெய்லி இங்கே இருக்க ஒவ்வொரு பாருக்கும் ஒவ்வொரு நாள் போவோம், அங்கே இருக்க பெரிய ரவுடியை ஃப்ரெண்டாக்கி அவங்கள மூலியமாக இவங்களை அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு இவங்களும் டெய்லி ஒவ்வொரு பாராக போவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 பாருக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு யாரும் அந்த மாதிரி செட் ஆக மாட்டாங்க. அப்போ வந்து பிபின்றவர் சொல்லுவார், இந்த பிளானெல்லாம் எதுவும் செட் ஆகாது, பேசாமல் நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் அர்ஜுன்றவர் சொல்லுவார், இல்லை நம்ம நாளைக்கு வேறு புது பாருக்கு போவோம், அங்கே எல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புது பாரோட பேர் தான் மயூரி. அங்கே தான் எல்லா ரவுடிங்களும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவரும் போவாங்க. போனோன்னே பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ரெஸ்ட் ரூம் போயிட்டுருக்கும்போது ஏதாவது லைட்டர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வரும். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசில். அப்போ அவர் சொல்லுவார், லைட்டர்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிடுவான். சரின்னு சொல்லிட்டு அந்த தம்மை வச்சே இவரும் தம்மை பற்ற வச்சுட்டு நிற்பார். இவர் நின்றோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு 2 கேங்கு தனியாக பிரிஞ்சு நிற்பாங்க ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு. அங்கே ஃபகத் ஃபாசிலோட கெட்டப்பெல்லாம் பார்த்துட்டு யாரா ஒரு ஜோக்கர் மாதிரி இருக்கான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்குவாங்க. நினச்சிட்டு பார்த்து ஒரு டேபிளில் போய் உட்காருவாங்க. அந்த டேபிள் வந்து புக்குடுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒயின் ஷாப்பு வேலை செய்கிற ஒரு ஆள் சொல்லிடுவார். அப்போ இங்கே இருக்க 3 பசங்களும் போய் வேறு டேபிளில் உட்காருவாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இப்போ பாரு அந்த தங்க செயின் போட்டவன் வந்து அதில் உட்காருவான், இவர் அவளை எழுப்பி விடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசிலும் போய் கரெக்டாக அந்த டேபிளில் உட்காருவார். பசங்க என்ன நினச்சிட்டு அந்த பாருக்கு போவாங்கன்னா, அந்த பாரோட ஓனர் பெரிய ரவுடி, அவரை வச்சு நம்ம வந்து அந்த பசங்களை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஆனால் ஃபகத் ஃபாசில் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து அந்த பார் ஓனரே வந்துட்டு மரியாதை கொடுப்பாரு. அப்போ அவங்க நினச்சிக்குவாங்க, ஓ ஃபகத் ஃபாசில் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பாங்க. அர்ஜுன்ற பையன் வந்து என்ன சொல்லுவான்னா, பிபி கிட்ட நீ போயிட்டு அவர்கிட்ட பேசி ஃப்ரெண்ட் ஆகு அப்படின்னு சொல்லுவார். அப்போ பிபி சொல்லுவார், எனக்கு பயமாக இருக்குது, நான் எப்படி போய் அவர்கிட்ட ஃப்ரெண்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அர்ஜு சொல்லுவார், நீ தானே உன்ட்ட தானே லைட்டர் கேட்டார், அப்போ உன்னை தான் ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்குது, நீ போய் பேசு அப்படின்னு சொல்லுவார். பிபியும் தயங்கி போய் ஃபகத் ஃபாசில்கிட்ட கேட்பார், லைட்டர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பார். அவருக்கு கொடுப்பாரு. கொடுத்துட்டு வந்து ஃபகத் ஃபாசிலே கேட்பார், என்ன ஞாபகம் இருக்கா, பாத்ரூமில் என்னை பார்த்தியா அப்படின்னு சொல்லி நான் இருக்கான்னு சொல்லுவார். ஆமாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லுவார்.
இல்ல என் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்லுவாரு. சரி ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடுன்னு சொல்லி எல்லாம் 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது, சரக்கு அடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்ல காசு இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு ஃபகத் ஃபாசில். அப்புறம் வந்து அவர் வந்து கோவத்தில வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு டேபிள தட்டுவாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த ஒயின் ஷாப்ல இருக்கிற எல்லாருமே வந்து எந்திரிச்சு நின்றுவாங்க. அப்ப தான் தெரியும் ஃபகத் ஃபாசில் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு. அப்ப சொல்லுவாங்க, 2 குவார்ட்டரும், 1 தந்தூரியும் உங்களுக்கு குடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோனே தான், அங்க தான் ஃபகத் ஃபாசிலோட இன்ட்ரோடக்ஷன் வந்து படம் டைட்டில் போடுவாங்க ஆவேசம்னு சொல்லிட்டு. அடுத்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா, அந்த பசங்க காலேஜே போக மாட்டாங்க. ஒயின் ஷாப்பு, ஃபகத் ஃபாசில் கூடயே சுத்திட்டு இருப்பாங்க. ஃபகத் ஃபாசில் இந்த பசங்கள ரொம்ப புடிச்சு போயிரும். அதனால ஃபகத் ஃபாசில் வந்து இந்த பசங்களுக்கு என்ன வேணுனாலும் செய்யலான்ற மாரி ரெடி ஆயிருவாரு. அப்ப தான் வந்து ஒரு நாள் வந்து நைட்டு குடிச்சிட்டு ஹாஸ்டல் போகும்போது, அந்த ஹாஸ்டல்ல வந்து அந்த வார்டன் சொல்லிருவாரு, இந்த மாரி வந்தீங்கன்னா, நைட்டு குடிச்சிட்டு பசங்கள கொண்டாந்து விட்டீங்கன்னா, யாரும் இங்க தங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிருவாரு. அப்ப ஃபகத் ஃபாசில் என்ன பண்ணுவாருன்னா, அங்க இருக்கிற அவங்களோட பேக், திங்ஸ் எல்லாம் காலி பண்ணிட்டு, அவரோட வீட்ல கொண்டு போய் வச்சுருவாரு. அவங்களோட வீட்ல கொண்டு போய் வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜிலலாம் சரக்கு அடுக்கிருவாரு. கபோர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா, தம் பாக்கெட்லாம் அடுக்கி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு புல்லட் பைக்கும் ப்ரெசென்ட் பண்ணிருவாரு ஃபகத் ஃபாசில். இவங்களும் புல்லட் எடுத்துட்டு காலேஜ் போவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அந்த சீனியர் குட்டி இவங்கள அடிச்சவரு என்ன பண்ணுவாருன்னா, "புது புல்லட் வாங்கியிருக்கீங்களா? குடு நான் ஒரு ரவுண்டு ஓட்டிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த புல்லட் எடுத்துட்டு காலேஜுக்கு வெளியில போயிருவாரு. வெளியில போய் நிறுத்திட்டு, அஜு அவர்ட்ட அவங்க கேங் கிட்ட சொல்லுவாரு, "இனிமேல் நீங்க புல்லட் எடுத்துட்டு வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் இயர்லயே புல்லட் எடுத்துட்டு வந்தா சீனியர் பசங்க வருத்தப்படுறாங்க. அதனால இனிமேல் புல்லட் எடுத்து வராதீங்க" அப்படின்ற மாரி சொல்லிருவாரு. இவங்களும் வந்துட்டு, "என்னடா இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறான். இவன ஏதாச்சும் இன்னைக்கு பண்ணியே ஆகணும்டா" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. உடனே அர்ஜுன்றவன் சொல்லுவான், "வேணாம் இப்ப வேணாம். அதுக்கு ஒரு டைம் வரட்டும். அப்ப நம்ம கரெக்ட்டா ரங்கா கிட்ட சொல்லி இவனுங்கள ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்" அப்படின்ற மாரி சொல்லிருவாரு. அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பிபின்றவர் வந்து ஒருத்தர் தட்டிருவாரு. அப்ப வந்து ஃபகத் ஃபாசில் பாட்டில தூக்கி அந்த இடிச்சவர் மேல இழுத்து அடிச்சிருவாரு. அப்புறம் வந்து இவங்க கூட இருக்க பசங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. என்னடா லைட்டா இடிச்சதுக்கே அவர் மேல பாட்டில் எடுத்து அடிச்சிட்டாரு. இதுதான் கரெக்ட்டான டைம் ஃபகத் ஃபாசில்ட்ட குட்டிய பத்தி சொல்றதுக்குன்னு சொல்லி ஃபகத் ஃபாசில்ட்ட வந்து தெரியாம சொல்லுவாங்க. முன்னாடியே நம்ம ரங்கா அண்ணன பார்த்துருந்தா இந்த அடியெல்லாம் வாங்கியிருப்போமா அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப ஃபகத் ஃபாசில் கேட்பாரு, "யார் உங்கள அடிச்சா?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. அப்ப என் சீனியர் தான் இந்த மாரி போயிட்டு நைட்டு ஃபுல்லா என்ன அடிச்சாங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்ற மாரி ஃபகத் ஃபாசில்ட்ட சொல்லுவாங்க. அப்ப ஃபகத் ஃபாசில் கேட்பாரு, "ஏன் நீங்க திருப்பி அடிக்கலையா?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. அப்ப ஃபகத் ஃபாசில்ட்ட சொல்லுவாங்க, "இல்ல அவங்கலாம் நெறைய லோக்கல் சப்போர்ட் வச்சிருக்காங்க" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உடனே ஃபகத் ஃபாசில் ரொம்ப டென்ஷன் ஆகி, "என்ட்ட இல்லாத லோக்கல் சப்போர்ட் அவங்கட்ட இருக்கு. வா அவங்கள இப்பயே அடிக்கணும்" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போம்போது பிபின்றவர் என்ன சொல்லுவாருன்னா, வேணான்னு சொல்லிருவாரு. அப்ப ஃபகத் ஃபாசில் உடனே டென்ஷன் ஆயிருவாரு. "ஏன் வேணான்ற?" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அப்புறம் இந்த பிபின்றவர் சொல்லுவாரு, "இன்னைக்கு அடிக்க வேணாம். நாளைக்கு காலேஜ்ல எல்லாத்து முன்னாடியும் அவர அடிப்போம்" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஃபகத் ஃபாசிலும், "நல்ல ஐடியா. நாளைக்கு நான் அங்க வரேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவங்க எல்லாம் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஹோலி ஃபங்ஷன் வந்து அவங்க காலேஜ்ல நடந்துட்டுருக்கும். ஃபகத் ஃபாசிலும் அடுத்த நாள் காலேஜுக்கு போவாரு. ஃபகத் ஃபாசில், அம்பன், அப்புறம் அவரோட டிரைவர் நஞ்சப்பான்னு சொல்லிட்டு, அப்புறம் 2 ஹிந்திக்கார பசங்களும் போவாங்க. அப்போ வந்து பிபி கேட்பாரு, "என்ன நீங்க 5 பேர் மட்டும் வந்திருக்கீங்க? அவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க" அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல அப்ப ஃபகத் ஃபாசில் சொல்லுவாரு, "ஹோலில அதனால எல்லாத்துக்கும் லீவ் விட்டுட்டேன்" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அப்ப பசங்க ஃபகத் ஃபாசில்ட்ட சொல்லுவாரு, "இல்ல இன்னைக்கு நெறைய பேர் இருக்கிறாங்க" அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப ஃபகத் ஃபாசில் சொல்லுவாரு, "நீ கூப்பிடு, மத்தத நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அப்ப அந்த பையன் வந்து பிபின்ற பையன் வந்து அந்த குட்டின்ற பையனுக்கு ஃபோன் பண்ணி, "வெளிய வாடா, நான் இங்க தான்டா நிக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. உடனே அந்த குட்டியும் டென்ஷன் ஆயிட்டு, "அங்கேயே இருடா நான் வரேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வெளிய போவாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த குட்டின்றவர் வந்து பிபிய வந்து கன்னத்திலே அடிச்சிருவாரு. அத பார்த்துட்டு ஃபகத் ஃபாசில் எந்திரிச்சு அவர அடிக்க போவாரு. அடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருந்து அம்பன் வந்து அவங்க எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சுருவாரு. அம்பன், அப்புறம் அந்த நஞ்சப்பான்ற டிரைவருன்ற ஒரு 60 இயர்ஸ் தாத்தா வந்து அவரும் அடிக்க ஆரம்பிச்சுருவாரு. அப்ப இந்த ஹிந்திக்காரங்க 4 பேரும் சேர்ந்து அந்த கேங்கே அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் பசங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபகத் ஃபாசில் கேங் பார்த்தீங்கன்னா, அடிச்சு தள்ளிருவாங்க. அப்ப அங்க இருக்க காலேஜ் பசங்கள்ட்டலாம் ஃபகத் ஃபாசில் சொல்லுவாரு, "இவங்க என்னோட பசங்க. யார் இவங்க மேல கை வச்சாலும் அவங்களுக்கு இதுதான் நெலைம" அப்படின்ற மாரி சொல்லிருவாரு. அங்க தான் பார்த்தீங்கன்னா இன்டர்வல். பார்த்தீங்கன்னா, இந்த 3 பசங்களும் காலேஜுக்கு போவாங்க. காலேஜ் போனதுக்கப்புறம் எல்லாரும் இவங்களுக்கு மரியாதை குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. அங்க இருக்க பொண்ணுங்க, அப்புறம் அந்த குட்டியன் கேங்லாம் இவங்கள பார்த்தா கூட ஒதுங்கி போயிருவாங்க. அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா, ஃபகத் ஃபாசிலும் இந்த பசங்க எல்லாம் குடிச்சிட்டு கார்ல படுத்துட்டுருப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க காலேஜுக்கு புதுசா ஒரு ஈடி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. பிபியும் அஜுவும் பார்த்தீங்கன்னா, வேற ஒரு வீட்ல போய் படுத்திருப்பாங்க. சாந்தன் மட்டும் அவங்க கார்ல இருப்பாரு. உடனே ஃபகத் ஃபாசில் வந்து அந்த வீட்டுக்கு போவாரு. அந்த பசங்கள கூட்டிட்டு காலேஜ் போவாரு. காலேஜ் போனோனே, அங்க இருக்க ஈடியா வரவரு தான் பார்த்தீங்கன்னா, கில்லி படத்துல விஜய் அப்பாவா வரவரு, ஆஷிஷ் வித்யார்த்தி. அவரு வந்து என்ன சொல்லுவாருன்னா வந்து, இந்த மாரி உங்கள ரவுடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து காலேஜ்ல இனிமே இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்தது உங்க காலேஜ விட்டு தூக்கிருவேன் அந்த மாரி சொல்லி மிரட்டுவாரு. கூட்டிட்டு அந்த 3 பேர் அப்பா, அம்மாவுக்கும் அவரு ஃபோன் பண்ணிட்டு, உங்க பசங்க இந்த மாரி ரவுடிங்களோட சேர்ந்து சுத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாரி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அவங்க அப்பா, அம்மாவுக்கும் எதுவும் புரியாது. அவருக்கும் தெரியும் அவங்க அப்பா, அம்மாவுக்கு எதுவும் புரியாது. அதனால அடுத்த தடவ இந்த மாரி பண்ணீங்கன்னா, நான் மலையாளத்துல சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஆஷிஷ் வித்யார்த்தி சொல்லிருவாரு. இந்த பசங்கலாம் ஆஷிஷ் வித்யார்த்திட்ட கெஞ்ச ஆரம்பிச்சுருவாங்க. "சார் என்ன மன்னிச்சிருங்க" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. "எனக்கு உங்க மன்னிப்பெல்லாம் வேணாம். இந்த செமஸ்டருக்குள்ள எல்லா எக்ஸாமையும் எழுதி கிளியர் பண்ணணும்" அப்படின்ற மாரி சொல்லிருவாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் ஃபகத் ஃபாசில் கேங் கூட சேரக்கூடாது. நம்ம வந்து தனியா படிச்சு பரீட்சைய பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போவாங்க. அந்த வீட்ல பார்த்தீங்கன்னா, ஒரே பார்ட்டியா இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபகத் ஃபாசிலோட பர்த்டேவா இருக்கும்.
அப்புறம் எல்லாரும் சேர்ந்து பர்த்டே கொண்டாடுவாங்க. அப்போ அந்த பசங்களாம் சொல்லுவாங்க, "இன்னைக்கு நம்மளால படிக்க முடியாது. நாளையிலேருந்து படிச்சுக்கலாம்." அப்படின்ற மாரி சொல்லிருவாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மன்சூர் அலிகான் ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபகத் ஃபாசில் கேங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அங்க இந்த ஹிந்திக்கார பையன போட்டு அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ 2 ஹிந்திக்கார பசங்க இருப்பாங்க. ஃபகத் ஃபாசில் போய் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவாரு. அந்த ஹிந்திக்கார பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பயந்துட்டு, இனிமேல் இங்க இருந்தா நம்ம உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு, அந்த ஹிந்திக்கார பசங்க தப்பிச்சு ஓடிருவாங்க. ஃபகத் ஃபாசில் கேங்கில எப்பயுமே ஒரு கேம் விளையாடுவாங்க. அந்த சைகைகள காட்டி படம் பேர கண்டுபிடிக்கிறது. ஒரு நாள் வந்து ஃபகத் ஃபாசிலும், சஜின் கோபு அவங்கலாம் விளையாண்டுட்டு இருக்கும்போது, சஜின் கோபு படம் பேர கண்டுபிடிக்க மாட்டாரு. உடனே ஃபகத் ஃபாசில் என்ன பண்ணுவாரு, கத்தி எடுத்து அவர் முதுகுல வெட்டிட்டதா அம்பன் வந்து அந்த பசங்கள்ட்ட சொல்லுவாங்க. அந்த ஃபகத் ஃபாசில் வந்து என்ன பண்ணுவாரு, அன்னைக்கு அந்த கேம் விளையாடுவாரு. அந்த பிபின்ற பையன்ட்ட சொல்லுவாரு, "இத கண்டுபுடி" அப்படின்னு சொல்லுவாரு. அந்த பையனும் பயந்துட்டு, ஐயோ! ஒரு வேள சொல்லலன்னா இவர் நம்மள வெட்டிருவாரு அப்படின்னு பயந்துட்டு, கடைசியில அவங்க பக்கத்துல இருக்க ஒரு பொண்ண கூட்டிட்டு வருவாங்க. அந்த பொண்ணு சொல்லிரும். அந்த டைம்ல ஃபகத் ஃபாசிலுக்கு ஒரு ஃபோன் வரும். அந்த ஹிந்திக்காரங்க தப்பிச்ச பையன் வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்புறம் ஃபகத் ஃபாசில் சொல்லுவாரு, "வா இப்பயே போய் அவள கொன்றலாம்" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அப்ப அம்பன் சொல்றாரு, "இப்ப கொல்ல வேணாம். நாளைக்கு கொல்லலாம்" அப்படின்ற மாரி சொல்லிருவாரு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஹிந்திக்கார பசங்கள அடிச்சு உட்கார வச்சிருப்பாரு. அப்ப இந்த பசங்க காலேஜ் முடிச்சுட்டு அங்க வருவாங்க. அப்ப வந்து இவன கொன்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சாந்தன் கையில வந்து ஃபகத் ஃபாசில் கத்திய குடுத்து அவன கொன்று அப்படின்ற மாரி சொல்லுவாரு. இவங்களும் பயந்துட்டு பண்ண மாட்டாங்க. அப்ப வந்து வேணாம் நீ இந்த தடவ கொல்ல வேணாம். அடுத்த தடவ நீ கொல்லு அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஃபகத் ஃபாசில் அந்த கத்திய வாங்கிருவாரு. வாங்கிட்டு இந்த பசங்கள கொல்றதுக்காக அவங்கள பாத்ரூம்ல தூக்கிட்டு போயிருவாங்க. அந்த ஹிந்திக்கார பசங்கள. இந்த பசங்களும் பயந்துட்டு வீட்டுக்கு வருவானுங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்பன் வந்து ஒரு கதை சொல்லியிருப்பான் அந்த பசங்கள்ட்ட. இவங்க அண்ணன் வந்து இவர கொல்ல வந்தாரு. அதனால ஃபகத் ஃபாசில் அவர கொன்னு அந்த ரத்தத்த வந்து செவுத்துல தேய்ச்சுட்டாரு. அவன வந்து அந்த கிச்சன்லேயே வந்து புதைச்சிட்டாரு அப்படின்ற மாரி கதை சொல்லுவாரு. உடனே அந்த பசங்களும் போயிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கிச்சன்ல போய் பார்ப்பாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி சிமெண்ட் பூசி இருக்கும். அந்த செவுத்த கீறி பார்ப்பாங்க. அங்கேயும் ரத்தமா இருக்கும். அப்ப அந்த பசங்க வந்து இது பண்ணிருவானுங்க. இனிமேல் நம்ம இங்க இருந்தா நமக்கு வந்து இதுதான். நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாரி பிளான் பண்ணிருவாங்க. அப்ப அந்த பசங்க ஒரு பிளான் போடுவாங்க. நம்ம இங்க இருந்தா ஃபகத் ஃபாசில் நம்மள கண்டுபிடிச்சுருவாரு. என் ஃப்ரெண்டோட ரூம் வந்து அங்க இருக்கு. அங்க போய் உட்காந்து படிப்போம். எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஊர்லயே இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்டல்லயே படிச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த பெங்களூர விட்டு போயிடலாம் அப்படின்ற மாரி பிளான் பண்ணுவாங்க. அப்ப அர்ஜுன்றவரு சொல்லுவாரு, "இல்ல நம்ம இங்க இல்லன்னா அவரு தேடுவாரு" அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு பிபி சொல்லுவாரு, "நம்ம இல்லன்னா தேட மாட்டாரு. அவங்க கேங்ல ஒருத்தவங்க போனனால தான் அவரு அந்த மாரி டென்ஷன் ஆனாரு. நம்ம இல்லன்னா அவருங்க தேட மாட்டாங்க. நம்ம கொஞ்ச நாள் இல்லன்னா அவரும் நம்மள தேடிட்டு அப்படியே விட்டுருவாங்க. நம்ம ப்ராப்ளமும் முடிஞ்சிரும்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்க ஃப்ரெண்டோட ரூமுக்கு போயிருவாங்க. அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்க ஹாஸ்டல்ல போயிட்டு அங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டுட்டு படிக்க ஆரம்பிச்சுருவாங்க. படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஃபகத் ஃபாசில் வந்து இவங்கள தேடிட்டு இருப்பாங்க. தேடிட்டு அவங்க கேங்ல இருக்க எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்புறம் அந்த சீனியர் பசங்கலாம் போட்டு அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. "எங்கடா என் பசங்க?" அப்படின்ற மாரி சொல்லி பயங்கர கோவமா தேடிட்டுருப்பாரு. அப்ப அத வந்து ஒரு நியூஸ்ல வந்து போட்டுருவாங்க. இந்த மாரி வந்து காலேஜ் முன்னாடி வந்துட்டு ஒரு ரவுடி இது பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாரி. அந்த நியூஸ பார்த்தீங்கன்னா, அஜு, பிபி, சாந்தன் அவங்க 3 பேரும் பார்த்துட்டு பயந்துருவாங்க. இந்த மாரி ஃபகத் ஃபாசில் நம்மள தேடிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க 3 பேரும். அப்புறம் ஃபோன ஸ்விட்ச் ஆன் பண்ணோனே ஃபகத் ஃபாசில் ஃபோன் பண்ணுவாரு. ஃபோன் பண்ணி, "யார்றா நீங்க? என் பசங்கள ஏன் கடத்தி வச்சிருக்கீங்க?" அந்த மாரி கேட்பாரு. அப்ப அந்த பையன் சொல்லுவான், "நாங்க தான் இருக்கோம். எங்கள யாரும் கடத்தல." அப்படின்ற மாரி சொன்னோனே, ஃபகத் ஃபாசில் டென்ஷன் ஆயிடுறாரு. "இத்தன நாள் ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்கடா போறது? உங்கள எங்கெங்கலாம் தேடுறது?" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. உடனே அந்த பையன் பிபின்றவன் என்ன பண்ணுவான்னா, "நீங்க எங்கேயும் தேட வேணாம். நாங்களே உங்கள பார்க்க வரோம்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப அர்ஜுன்றவரு சொல்லுவாரு, "என்ன பிபி உனக்கு பைத்தியமா? நம்ம அவங்ககிட்ட போனோம்னா அவங்க நம்மள கொன்றுவாங்கல்ல." அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பிபி சொல்லுவாரு, "இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே நீ தான். நீ தான் போய் அவங்க அடிக்கிறதுக்கு வந்து இவர ரெடி பண்ண. இப்ப எல்லா பழியும் என் மேல போடுறியா?" அப்படின்ற மாரி பிபி கேட்பாரு. பிபி கேட்டுட்டு அஜுவோட சட்டைய பிடிச்சிருவாரு. அப்ப அஜு சொல்லுவாரு, "நீயும் வர வர ரங்க மாரி ஆயிட்டுருக்கிற." அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அப்புறம் அன்னைக்கு நைட் பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேரும் அந்த வீட்டுக்கு போவாங்க. உடனே ஃபகத் ஃபாசில் டென்ஷனா உள்ள வந்துட்டு பிபி அடிக்க வந்துருவாரு. "எவ்வளோ நாள்றா உங்கள தேடிட்டு இருக்கிறது? ஏன் ஃபோன் அட்டெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க?" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப பிபின்றவரு சொல்லுவாரு, "நாங்க வந்து உங்கள மாரி ரவுடி கிடையாது. நாங்க இங்க படிக்க வந்திருக்கிறோம். நீங்க எங்கள போட்டு இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தா நாங்க எப்படி படிக்க முடியும்?" அப்படின்ற மாரி கேட்டுருவாரு. உடனே பார்த்தீங்கன்னா, ஃபகத் ஃபாசில் அவங்களோட கேங்குக்கு ஃபோன் பண்ணி, "இன்னும் 1 மணி நேரத்தில எல்லாரும் இந்த வீட்ல இருக்கணும்." அப்படின்ற மாரி சொல்லிருவாரு. இந்த பசங்களும் பயந்துட்டு போயிட்டு கிச்சன்ல நின்டுட்டு இருப்பாங்க. அப்ப அர்ஜுன்றவன் சொல்லிருவான், "என்ன பண்ணலாம்?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, அப்ப பிபி சொல்லுவான், "இல்ல நான் அவன கொலை பண்ணிடுறேன்." அப்படின்னு சொல்லி ஃபகத் ஃபாசில சொல்லுவாரு. அப்ப அர்ஜுன்றவன் சொல்லுவான், "கொலை பண்ண போறியா? அவங்கள கொலை பண்ண முடியுமா? அவரு நமக்கு எவ்வளோ செஞ்சிருக்காரு." அந்த மாரி சொல்லுவாரு. "வேற என்ன பண்றது? நம்ம சும்மா சாவறதுக்கு இந்த மாரி அவன இது பண்ணியாவது செத்தரலாம்." அப்படின்ற மாரி பிபி சொல்லுவாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மன்சூர் அலிகான் வந்து அவங்க அந்த 3 பசங்களையும் கூப்பிட்டு சொல்லுவாரு, "இந்த மாரி ஃபகத் ஃபாசில் வந்து தனியா இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் வந்து இது பண்ணிடுறேன்." அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அந்த விசிட்டிங் கார்டு வந்து பிபி பாக்கெட்ல இருக்கும். அவரு ஃபோன் பண்ணி மன்சூர் அலிகான்ட்ட சொல்லிருவாரு, "இந்த மாரி ஃபகத் ஃபாசில் தனியா தான் இருக்காரு. நீங்க வாங்க." அப்படின்ற மாரி சொல்லிருவாரு.
அப்போ அந்த அர்ஜுன்ற பையன் வந்து சொல்லுவான் பிபி கிட்ட ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து இந்த பிபின்ற பையன் சொல்லுவான், இது வரைக்கும் ரங்கை யாரையாச்சும் அடித்து பார்த்துருக்கியா? அவன் யாரையும் அடிக்க மாட்டான். இதுதான் கரெக்டான டைமு. அவங்க கேங்கை கூட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மன்சூர் அலிகான் கேங்கு ஒரு லாரியில் வந்து ஆட்களாக வந்துருவாங்க. அப்போ ஃபகத் ஃபாசில் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களாம் பத்திரமா இருங்க, யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது இந்த பசங்களை சொல்லுவார். ஃபகத் ஃபாசிலுக்கு தெரியாது இவங்க தான் மன்சூர் அலிகான் ஆட்களை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவார். இவங்களை சேஃப்டியாக இருக்க சொல்லிவிட்டு யாரும் வெளியில் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போவார். போனால் மன்சூர் அலிகான் ஆட்கள் வந்து ஃபகத் ஃபாசிலை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடிக்க ஆரம்பிச்சிருக்கும்போது அந்த பசங்க வந்து மாடியில் வந்து நின்று பார்த்துட்ருப்பாங்க. அப்போ வந்து மன்சூர் அலிகான் சொல்லுவார், தேங்க்ஸ் பசங்களா இவனை வந்து பிடிச்சி கொடுத்ததுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே வந்து ஃபகத் ஃபாசில் அந்த அந்த இதை பார்த்துட்டு அழுகுற மாதிரி ஆயிடுவார். அழுதுட்டு ஆரம்பித்ததுக்கப்புறம் மன்சூர் அலிகான் சொல்லுவார், என்ன ரங்கா வயசாயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்பார். அப்போ ஃபகத் ஃபாசில் சொல்லுவார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லுவார். கிட்ட ஒரு மன்சூர் அலிகான் ஆட்கள் ஒரு 30-40 பேர் வந்திருப்பாங்க. எல்லாத்தையும் ஃபகத் ஃபாசில் வந்து அடித்து போட்டுருவார். அடித்து போட்டுட்டு மன்சூர் அலிகான் வந்து ஒரு ஸ்கார்பியோ மேலே உட்காந்துட்ருப்பாரு. அப்போ வந்து ஃபகத் ஃபாசில் கேட்பாரு, உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்பாரு. எனக்கு என் ஐடென்டிட்டி வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்போ ஃபகத் ஃபாசில் அந்த சட்டையெல்லாம் கழட்டி போட்டுட்டு இந்தா உன் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தியை வச்சு குத்துற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் மன்சூர் அலிகான் இறந்தாரா அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கரெக்டாக காட்டியிருக்க மாட்டாங்க. டென்ஷனாக வீட்டுக்குள்ளே போவார். என்னையவே கொல்ல பார்க்குறீங்களாடா, நீங்கள் என்ன கொல்ல போகும்போது நானும் உங்களை கொல்லுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் பார்ப்பாரு. வீட்டுக்குள்ளே போனாலும் இந்த பசங்க 3 பேரும் ஒளிஞ்சுக்குவாங்க வீட்டுக்குள்ளே. இதில் பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசில் ஆளுங்க எல்லாருமே வந்துடுவாங்க, வீட்டை சுற்றிடுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, அப்போ பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசில் அந்த ஒளிஞ்சிட்டு இருக்கிற பசங்கள்கிட்ட சொல்லுவாங்க, இது வரைக்கும் நான் வந்து யாருக்கிட்டையும் அன்பாக இருந்தேன், யாரும் என்கிட்ட கேஷுவலாக பழகினதில்லை. ஆனால் நீங்கள் 3 பேர் மட்டும்தான் என்கிட்ட கேஷுவலாக பழகுனீங்க, அதனால தான் நான் உங்கள்கிட்ட இப்படி பழகினேன். ஆனால் நீங்களும் எனக்கு இப்படி துரோகம் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிருவார். அதை பார்த்தோன்னே சாந்தன் வந்து சாரி சேட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே ஃபகத் ஃபாசில் என்ன பண்ணுவார், பக்கத்தில் இருக்க கோடாலியை எடுத்து வீசுவார். அது பார்த்தீங்கன்னா ஒரு பீரோவில் குத்திரும். அப்புறம் இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்குள்ளே போய் லாக் பண்ணிடுவாங்க. ஃபகத் ஃபாசில் பார்த்தீங்கன்னா அந்த கோடாலியை எடுத்துகிட்டு அந்த ரூமு கதவை உடைக்க ஆரம்பிச்சிருவார். சுற்றி அவங்க ஆட்களும் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி அந்த பசங்களை கொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பிபி அவங்க அம்மா வந்து ஃபோன் பண்ணுவாங்க. அதை எடுத்து ஃபகத் ஃபாசில் பேசுவார். என்னாச்சு, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு மாதிரி சொல்லுவார். ஃபகத் ஃபாசிலும் ஃபோனை டென்ஷனில் எடுத்து பேசுவார். அப்புறம் ரங்கமோனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அவங்க அம்மாவுக்கும் வந்து ஃபகத் ஃபாசிலை பற்றி நல்லா தெரியும். அவங்க பசங்க எல்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, அவங்க அம்மா பிபி ஹாப்பி தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே ஃபகத் ஃபாசில் சொல்லுவார், ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடாலியை உடச்சிட்டு கதவை உடச்சிட்டு உள்ளே போவார். உள்ளே போனதுக்கப்புறம் அவங்க ஆட்கள்லாம் ஜன்னல் வழியாக பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் அவங்கள கொன்றுங்க அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஃபகத் ஃபாசில் வந்து அவங்க கேங் கிட்ட சொல்லுவாங்க, உங்களை எல்லாம் கூப்பிட்டது இவங்களை கொல்றதுக்கு இல்லை, இனிமேல் இவங்களுக்கும் நமக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவார். அப்புறம் ஜன்னலில் வந்துட்டு அந்த பசங்கள்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு சொல்லுவார், படிக்க தானே வந்தீங்க, இனிமேல் ஒழுங்காக படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவங்க காலேஜில் எக்ஸாம் ரிசல்ட் விட்டுருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அஜுவும் பிபியும் ஃபெயில் ஆயிடுவாங்க. சாந்தன் மட்டும் பாஸ் ஆயிடுவான். பாஸ் ஆகிட்டு அப்புறம் ஃபெயில் ஆகிட்டு வெளியவே அப்படியே நடந்து வருவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசிலும் அவங்க கேங்கும் நிற்பாங்க. ஃபகத் ஃபாசில் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் கோல்டு செயின் போட்டிருப்பாரு. அந்த சீனில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஷர்ட், பிளாக் பேண்ட், அதுக்கப்புறம் சில்வர் கோல்டு போட்டிருப்பாரு. போட்டுட்டு எல்லோரும் டூல்ஸ் எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபகத் ஃபாசில் அவங்க கேங் கிட்ட சொல்லுவார். பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இந்த ஸ்டிக்கு டீச்சர்ஸ் வச்சுருப்பாங்களே ஸ்டிக்கு, அதை எடுத்துகிட்டு காலேஜுக்குள்ளே அவங்கள துரத்திட்டு போவாங்க. அதோட படத்தை முடிச்சிருவாங்க. இந்த படம் பயங்கர ஜாலியான படம். காலேஜ் பசங்களோட பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த படம். மறக்காமல் பாருங்கள். இப்போ இன்னும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகல. இன்னும் தேட்டரில் தான் போயிட்டுருக்கு. தேட்டரில் போயிட்டுருக்கும்போதே போய் பாருங்கள். படம் போர் அடிக்காமல் ஒரு 3 மணி நேரம் போய் பார்த்து ஜாலியாக சிரிச்சுட்டு வரணுன்னா இந்த படத்துக்கு போகலாம். படத்தில் பார்த்தீங்கன்னா சுஷின் ஷாம் மியூசிக் பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. ஜித்து மாதவன் வந்து படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் ரோமன்சன் படமே பயங்கரமாக பண்ணியிருப்பார். இந்த படத்தை மறக்காமல் போய் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த படத்தை என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.